அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து லைஃப்ல சில பல பிரச்சனைகள், தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆ அதாவது நமக்கு வந்துட்டு ஆம் என்ன சொல்றது? ஜெனரேஷன்ஸ் அதாவது குழந்தைகள் வந்து பிறக்காம, ரொம்ப வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குலம் வந்து தலைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு கோவிலுக்கு விரதம் இருக்கிறது, வேண்டுதல் வைக்கிறது, இந்த பரிகாரம், அந்த பரிகாரம்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா, அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது தெரியவே தெரியாம இருக்கும். ஸோ அப்படி குலம் தழைக்காமல், குழந்தைகள் இல்லாம இருக்கிறவங்க, முதல்ல அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய கட்டத்த பார்த்து, பெண் சாபம் இருக்கிறதா? அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். "என்னடா நான் எதுவுமே தப்பே பண்ணலையே! நான் ரொம்ப நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய கர்மால நம்ம எடுத்துட்டு வந்தத தான் இந்த ஜென்மத்தில கழிப்போம். ஸோ அப்படி முந்தைய கர்மால உங்களுக்கு பெண் சாபம் இருந்திருக்கா? இப்ப இந்த பிறவி எடுத்ததுக்கான பயன் என்ன? பலன் என்ன? அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு, உண்மையிலேயே உங்களுக்கு பெண் சாபம் இருக்குன்னா, அது யார் வழியில வந்தது? அம்மா வழி, அப்பா வழி, இது யார் வழியில வந்திருக்கு? இல்ல நீங்க ஏதாவது பண்ணதுடைய தொடர்பா? இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சு, அந்த சாபத்திற்கான சரியான பரிகாரத்த சரியான முறையில செஞ்சீங்கன்னா, நிச்சயமா 100% உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். பிறக்கப் போற குழந்தையும் நல்லபடியா எந்த விதமான ஒரு பின்விளைவுகளும் இல்லாம சந்தோஷமா, சுபிக்ஷமா வாழும். ஸோ அதனால உங்களுடைய கட்டத்துல இந்த மாரியான சாபம் இருக்கிறதா? அப்படின்றத நீங்க பார்த்துட்டு, அதற்கேத்த பரிகாரத்த நீங்க செஞ்சுக்கோங்க.